விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துலலாம் வந்து இந்த பசும் சாணம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்துட்டு ஊற வச்சு போட்டாங்க. இப்ப சாணம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சை இருக்கு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, விதைகளை சாப்பிடக்கூடிய கெட்ட பூஞ்சையை வந்துட்டு இது வந்து அழிச்சிடும். அதாவது நன்மை செய்யும் பூஞ்சை. அதனால இப்போ நம்ம அந்த ட்ரைகோடர்மா விரிடியில ஊற வச்சுட்டு அதை உடனே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து விதைக்கும் போது உங்களுக்கு விதைகள்ல வரக்கூடிய அந்த பூஞ்சைகள் எல்லாமே வந்துட்டு சரியாகி உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு முளைப்புத்திறன் அதிகமாகவே வந்து முளைச்சிடும். அதே போல ஒரு விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீர்ல ஊற வச்சு விதைக்கும் போது ஈவனா முளைக்கும். இப்போ ஒரு விதை சீக்கிரமா முளைச்சிடும், ஒரு விதை லேட்டா முளைக்கும், அப்படியா இருக்கு இல்லையா? அப்ப தண்ணீர்ல ஊற வைக்கும் போது ஒரே நாள் ஒரு 3 நாள்ல 3 நாள்லயே வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல முளைப்பு திறனும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் அதிகமா இருக்கும். தண்ணீரை விட மழை நீர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மழை நீர் இருந்துன்னா பிடிச்சு வச்சுக்கிங்க, வெயில் படாத அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு முளைப்பு திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல அமிலத்தன்மை நிறையவே இருக்கு. அப்ப பொதுவா நம்ம மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா விதைகள் முளைக்காத விதை கூட முளைச்சு வந்துடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னாக்கா அதுல வந்துட்டு அமிலத்தன்மை, அதாவது மழை வந்துட்டு அதுக்கு தாய்ப்பால் மாதிரி. அப்ப அது பட்ட உடனே அது வந்து முளைச்சு வந்துடுது. அப்போ நம்ம ட்ரைகோடர்மா விரிடியில ஊற வச்சு அதுல வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணி விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியம் இருந்ததுன்னா அதுல வந்துட்டு ஊற வச்சு விதை நேர்த்தி பண்ணி விதைக்கலாம். மழை நீர் அதுல வந்துட்டு விதை நேர்த்தி, அதாவது ஊற வச்சு விதைக்கலாம்.